மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாச்சும் கொத்து போட்டா சாப்பிடுவோம் மகளே. ஆனால் இது மாதிரி ஒரு சிக்கன் கொத்து போட்டால் நீங்கள் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்கன்னா சொல்லுவேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அதுக்கு தேவையான ஆயிலுமே ஊற்றி அதுக்கு தேவையான நவீன் மசாலா பொடியுமே எடுத்து மேலே போட்டு நல்லாவே கிண்டிக்கிறாங்க. அதுக்கு தேவையான ஒரு 3 பரோட்டாமே எடுத்து சின்ன சின்ன பீஸாகவே எடுத்து நல்லாவே பிச்சு எடுத்து போட்டுக்கிறான் மகளே. அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், உங்கள் வீட்டு பையனாக இருந்து நினச்சலாம் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் யாரும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாரும் எங்களுக்கு தெரியும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நான் உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் ஆயிடுவேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான சால்னாவே மேலே ஊற்றி அந்த சின்ன சின்ன பீஸ் உள்ள கறியுமே மேலே எடுத்து போட்டு நல்லாவே கிண்டுறா மகளே. நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா சேர்ற வரைக்குமே நல்லா கிண்டி முடிச்சுட்டு 2 கொத்தை எடுத்து நல்லாவே கொத்த ஆரம்பிச்சிட்டா மகளே. நல்லா கொத்தும் போது வாடகைலாம் சூப்பராகவே இருந்துச்சு. எப்போ கையில் கொடுப்பா நம்ம எப்போ சாப்பிடணும்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். நல்லாவே கொத்தி முடிச்சதுக்கப்புறம் நல்லா உதிரியாக வந்துருச்சு மகளே. நல்லா பொடி மசாலாவுக்கு சின்னதாக வந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே பெப்பர் தூவி அப்படியே வாழையில எடுத்து அப்படியே கையில் மடித்து கொடுத்தா மகளே. நானும் வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்தேன். கொத்து போட்டா என்ன மக்கள், கொத்து போட்டா சிக்கன் கொத்து போட்டா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு செம்ம ஒருத்தனே சொல்லுவேன். ஒரு ப்ரைஸை கிட்டே நீங்கள் சாக்காயிருவீங்க. வெறும் 100 ரூபாய் சேல் பண்ணிக்கிறா, 100 ரூபாய் ஒருத்தான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நல்ல வீடியோ பார்க்கலாம்.